வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1172 ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். வேற அது மட்டும் இல்லை, அதெல்லாம் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நம்ம பான்க்ளேவை ரொம்ப வருஷம் கழிச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். மாசம் கூட கிடையாது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஓடா வந்து வரைஞ்சிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மேபி பான்க்ளே உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டா தெரியல. கவர் பேஜ்ல என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கரெக்டா அதெல்லாம் படிக்கல நான். அதனால எனக்கு அவன் உயிரோட இருக்கிறானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சது அந்த இம்பல் டவுன் அப்ப கடைசியா போயிடுவான் மேசலன் கிட்ட. இவனா தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உயிரோட இருக்கிறானா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால இந்த கவர் பேஜ் பார்த்தப்ப சரி அவன் உயிரோட இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. பட் அதுக்கு மேல எந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இல்ல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன மாதிரி தெரியாத யாராவது பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணுவோமா? கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம கபான் கிட்ட அதுக்கடுத்து மற்ற ஜெயின் பைரட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து போகுது. அவங்களாம் லிஃப்ட்ல ரோம் ஆஃப் டெட்ல இருந்து ரோம் ஆஃப் சன்னுக்கு வந்து போயினுக்கிறாங்க. அப்ப கபான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லினுக்கிறாரு. மேல மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் நம்மளோட முக்கியமான எதிரியே. அவனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, எல்பாஃப்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கடத்தின்னு போயிட்டு அவங்கள ஸ்லேவா வைக்கிறது தான். அதாவது அவங்கள வந்து கடத்தின்னு போயிட்டு ஷீல்டை யூஸ் பண்ணி நம்மள வந்து அடிமையாக்கிட்டு அவங்க சொல்ற வேலையை நம்மளுக்கு செய்ய வைக்கிறது தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இதுதான் அவனோட பிளான். அதுக்காக தான் குழந்தைய கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு கபான் வந்து சொல்றாரு. அப்ப ஹைருதீன் கபான் கிட்ட 3 மனுஷங்க இதெல்லாம் பண்றாங்களா? என்னால நம்ப முடியல. ஏன்னா ஜெயின்ட் வாரியட் பைரட்ஸாலையும் அவங்களை தடுக்க முடியல. அதுக்கடுத்து உங்களாலையும் அவங்களை தடுக்க முடியலன்றது கேட்கறப்ப என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப சாஞ்சி வந்து அவங்க குழந்தைங்களா இருக்கலாம். ஆனா அவங்கள ஜெயின்ட்ஸ் தானே. எப்படி 3 பேர் எங்க சைஸ்ல இருக்கிறவங்க அவங்கள மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கபானா அந்த 3 எதிரியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம குன்கோக்கு போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 3 பேர்ல ஒரு பொண்ணு இருக்கிறா. அவ வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஏர் எபிலிட்டி வச்சிருக்கிறா. அண்ட் அதை யூஸ் பண்றதுனால குழந்தைங்களால அவ சொல்றதை கேட்காம இருக்க முடியல. அதை மறுக்க முடிய மாட்டுது. அண்ட் அந்த ஏரோ எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதை நோக்கி அவங்க மட்டும் நடந்து போயின்னு இருக்கிறாங்க. இப்போ வந்து வில்லேஜ் ஹார்பரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. வெஸ்ட் வில்லேஜ் ஹார்பர் நோக்கி. அண்ட் ஒன்ஸ் அவங்க கப்பல் ஏறிட்டாங்க அப்படின்னா அவங்க நேரம் மேரேஜஸ்க்கு போயிடுவாங்க. கடலுக்கு போன வருமா அவங்களை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கபான் வந்து சொல்றாரு. அப்ப ரோடோ என்ன கேக்குறான்னா, ஏன் குழந்தைகளை நம்ம திருப்பி எடுத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப கபான் வந்து என்ன சொல்றாருன்னா, அடுத்த ஆளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ இப்போ அவர் வந்து சம்மர்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க 3 பேர்ல இன்னொருத்தன் சம்மர்ஸ் சொல்லிட்டு இருக்கிறான். அவனை பத்தி எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும். அவன் வந்து தான் ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பிரையர் மேனா வந்து ஆயிட்டான். அவனால ஃப்ரீயா வைன்ஸ் வந்து மெனிபுலேட் பண்ண முடியும். அண்ட் அவன் வந்து இப்ப என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா, குழந்தைகளை சுத்தி இன்விசிபிள் வைனை வந்து சுத்தி வச்சிருக்கிறான். சோ நம்ம போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சா அந்த முள்ளு நம்மளே குத்திடும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி அந்த குழந்தைங்களை வந்து நடந்து போறாங்கல்ல, அதை நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலுமே அவங்களே மாத்தி மாத்தி குத்திக்கிறாங்க. அந்த ஒரு பிரையருமே இரும்பு மாதிரி அவ்வளவு டஃபா இருக்குது. அதனால அதை நம்ம உடைக்க முடியல, அதை வந்து வெட்ட முடியலன்னு சொல்லிட்டு நம்ம கபான் வந்து சொல்றாரு. சோ அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, 3வது பத்தி சொல்றாரு, குலிங்கம் பத்தி. இது இல்லாம இன்னொருத்தன் வேற இருக்கிறான். அவனோட பவர் என்னன்னா, குழந்தைங்க காண்ற நைட் மேர்ஸ் கெட்ட கனவு இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் உயிரோட வர வச்சுருக்கிறான். சோ இந்த மாதிரி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் இதை பண்ணினுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கபான் வந்து சொல்றாரு. சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஹைருதீன் வந்து அந்த குழந்தைகளை நம்ம எப்படிலாம் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப கபான் வந்து என்ன சொல்றாருன்னா, குயிக்கஸ்ட் சொல்யூஷன் வந்து அந்த 3 எபிலிட்டி யூசர் தான் வந்து டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப அங்க குன்கோ தான் இருக்கிறா. ஆனா அங்க குன்கோக்கு பதில் ஈமு வந்தான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. சோ அவர் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா அவருடைய ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு நான் ஆர்வமா இருக்கிறேன். அப்ப கபான் வந்து இந்த மாதிரி சொல்றாரா, 3 எபிலிட்டி யூசர் வந்து டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்ப மத்தவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இம்மோர்டலா இருந்தாலுமே அவங்களை வந்து தோக்கடிக்க முடியும். நம்ம வந்து மாத்தி மாத்தி அடிச்சுட்டு வந்தோம், இல்ல அவங்க ட்ராப் பண்ணோம், இல்ல வந்து கிரஷ் பண்ணோம் அப்படின்னா, இல்ல சாப்பிட்டா கூட அவங்களை வந்து நம்ம தோக்கடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சரி டைம் ஆயிடுச்சு, சன்ரோம் நம்ம வந்துட்டோம், எல்லாம் கிளம்புறது ரெடியா வருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் போயிட்டு சன்ரோம்ல நிக்குது. நின்னதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு அதிர்ச்சியான காட்சியை பாக்குறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட மான்ஸ்டர் வந்து இங்கே எங்கேயும் சுத்தி நிக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹைருதீனா இருக்கட்டும், இல்ல மத்த ஜெயின்ஸா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம காசி வரான். வந்ததுக்கு அப்புறமா ஹைருதீன் நீயான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேக்குறான். அப்ப என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறான். அப்ப நம்ம காசி வந்து, நான் சொல்றது நீ நம்ப மாட்டேன், ஆனா கரெக்டா கேட்டுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு டோரி புரோகி வந்து இப்ப எல்டர் ஜெருல சாவடித்து போறாங்க. அவங்களுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிடுச்சு. நீங்க தான் அவனை தடுத்து நிறுத்தணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம காசி வந்து சொல்றான். அதை கேட்டோன்னே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து ஜெர்டு காசி கிட்ட குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப காசி வந்து ரிப்ளி அப்புறம் மத்தவங்க எல்லாம் அந்த குழந்தைகளை தேடின்னு போய்க்கிறாங்க. ஆனா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. மேபி நேரத்து ஹார்பர் கூட ரீச் பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு காசி சொல்றான். அதுக்கடுத்து அவன் ரோடோ பார்த்துட்டு, ரோட நான் சொல்றது கேளுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் விஷயத்த சொல்றான். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரோடோட தம்பி அவன் பேர் பயானு. அவனையும் தான் அந்த கடத்தின்னு போயிட்டு இருக்கிறான் பொழுது.
அது கேட்ட ரோட வந்து என்னது என் தம்பியை கடத்திட்டாங்களா, நான் அந்த வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா வர்றான் ஹார்பர் நோக்கி. ஸோ அவன் போனவொடனே உடனே நம்ம ஜெட்டும் போறான். அப்புறம் இன்னொரு ஜெயண்ட்டும் வந்து நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வேகமா ஓடுறாங்க. அப்ப சாஞ்சி வந்து ஸ்கூல் எந்த இடத்துல இருக்குது, நாமே சாணம் அப்புறம் மத்தவங்களாம் அங்க இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப காஷி சாஞ்சியை தூக்கிட்டு அங்க தூரமா வந்து நெருப்பு எரியுது பாத்தியா, அதுல ஒண்ணு ஸ்கூல்ல இன்னொன்னு லைப்ரரின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப ஜோரோ வந்து காஷி கிட்ட என்ன கேக்குறான்னா, டோரி ப்ரோ ஏன் பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறான். அப்ப ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை எப்படியே காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சின்ன மேப் மாதிரி போட்டு காட்டுறாரு ரோட. யார் யார் எங்கெங்க இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைப்ரரிக்கு சீன் போகுது, அதுக்கடுத்து நாமி கிட்ட போகுது, அப்புறமா டோரி ப்ரோக்கு அப்புறம் ரிப்ளின்னு சொல்லிட்டு ஒருத்தலாம் காட்டினுக்கிறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க தேவையில்ல. ஸோ இதுக்கடுத்து சீன் மெயினா எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெஸ்ட் வில்லேஜுக்கு போகுது. அங்க குறிப்பா நம்ம ஜெருல் கிட்ட வந்து போகுது. அப்ப எல்லாம் வந்து உங்களை கொல்றதுக்கு வந்துருக்காங்க, வாங்க போயிடலாம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஜெருல் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் வரமாட்டேன், நீங்க எங்கேயும் தப்பிச்சு போறீங்கன்னா தப்பிச்சு போயிடுங்க, இந்த நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய சில விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெருல் வந்து சொல்றாரு. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எப்படி வெகாபங்க் ஒரு டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சாரோ, இங்க எல்பாஃப்ல நம்ம ஜெருல் வந்து ஒரு குட்டி டெலிகாஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ ஜெருல் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்பாஃப்ல இருக்கிற மக்கள் எல்லாம் நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க, நான் சாவறதுக்கு முன்னாடி சில விஷயத்த உங்ககிட்ட சொல்றது விரும்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட லேட் டியர் கிங் ஹேரல்ட் இருக்கிறான்ல, அவன் எப்பயுமே எல்பாஃப மத்த உலகத்து கூட சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தான். அதுக்காக தான் அவன் போய் வேர்ல்ட் கூட ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான். ஆனா அவனோட எஃபர்ட் வந்து வேஸ்டா போயிடுச்சு. 14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நாள் அப்ப நான் என் கண்ணால பார்த்தேன். ஹேரல்டு அப்புறமா அங்க இருந்து மத்த சோல்ஜர்ஸ டீமன்ஸ் தான் கொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஹேரல்டு வந்து அவன் கடைசி மூச்சு வரைக்குமே வந்து எல்பாஃப் பத்திரமா இருக்கிறத முயற்சி பண்ணியிருந்தான். ஆனா அவன் வந்து டீமன்ஸோட கையில வந்து விழுந்துட்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்டவனே மத்த ஜெயின்ஸ் வந்து என்னது அப்ப லோக்கி வந்து கிங் ஹேரல்டு கொல்லையா, அவன் வந்து நிரபராதியான்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஜெர்ல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இத்தனை நாளா நான் வந்து என் வாயை மூடின்னு இருந்தேன், அதுக்கான காரணம் என்னன்னா இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம மக்கள் எல்லாருமே போயிட்டு அவனுக்காக ரிவெஞ்ச் எடுக்க முயற்சி பண்ணீங்க, அப்படி வந்து பண்ணீங்க அப்படின்னா நம்ம திருப்பி பாஸ்ட்டுக்கு போயிடுவோம். அண்ட் நம்ம அரசன் வந்து இது நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணியிருந்தான், நம்ம அந்த போரை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணியிருந்தான். அண்ட் ஒன்ஸ் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க போய் திருப்பி ரிவெஞ்ச் வந்து தேடி போவீங்க, அதை அவன் விரும்ப மாட்டான், அதனாலதான் நான் சொல்லவே இல்லை. ஆனா லோக்கி வந்து என்ன பண்ணான்னா உங்க எல்லாரோட கோவத்தையும் தானே எடுத்துக்கின்னு அந்த வெறியோட வந்து கடலுக்கு போனான். அவன் ஒரு நிரபராதின்னு சொல்லிட்டு ஜெருல் சொல்றாரு. அதை கேட்ட எல்லா ஜெயின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா எந்த லோக்கியை வெறுத்திருந்தாங்களோ அவன் தான் தங்களுக்காக இவ்வளவு தூரம் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கறப்ப வந்து ஷாக் ஆயிடுறாங்க. சோ அதுக்கடுத்து ஜெருல் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு 3 புது டீமன்ஸ் வந்து வந்திருக்குது, எதுக்காகனா நம்ம நாட்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க. நான் வந்து இந்த மேட்டர் அப்பயே முடிஞ்சிருச்சு, ஹேரல் செத்தப்பே இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா திருப்பி அவங்க வந்திருக்காங்க. அதனால இப்ப நமக்கு வந்து இன்னும் நிறைய பவர் வந்து தேவைப்படுது. இதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப டீமன்ஸுங்களா அவங்க கிட்ட தான் நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஈமோக்கா சம்மர்ஸ் அப்புறம் குலிங்கம் வந்து ரெஃபர் பண்ணி சொல்றாரு. ஸோ அவர் வந்து அதுல இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்களோட கல்ச்சர் வரலாறு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம், ஆனா எங்களோட குழந்தைங்களை வந்து விட்டுடுங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்க பண்றதுனால எங்களோட ஸ்பிரிட் வந்து உடஞ்சு நீங்க சொல்றதை நாங்க கேட்போம்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பெரிய மிஸ்டேக் வந்து பண்றீங்க. ஹேரல்டு வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா இருந்தான், ஆனா அந்த மாதிரி நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்க எங்களை கட்டுப்படுத்தணும், எங்களை வந்து அடிமை வச்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, ஆனா அந்த மாதிரி பண்றதுக்கு யாரா நீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அசிங்கமா திட்டுறாரு. சோ அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாரு, குழந்தைகளை கேட்டுன்னு இருக்கும்ல இதை, அவருமே என்ன மன்னிச்சிருங்க குட்டி பசங்களா, முடிஞ்சவங்க காதை வந்து கவர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ எந்த மாதிரி மனுஷன் பாத்தீங்களா, கோவத்தையும் காட்டுறாரு, அதே மாதிரி சின்ன பசங்க அந்த வார்த்தையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சா காதை முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ இதெல்லாம் கேட்டு ரொம்ப உசப்பு வந்து பாத்தீங்கன்னா வெறியாகுது. அப்படி சொல்லுங்க ஜெரல், இந்த மாதிரி எல்பஃப் தான் அட்மைர் பண்ணேன், இந்த மாதிரி எல்பஃப் தான் பாக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், எனக்கு தெரிஞ்ச எல்பஃப் யாருகிட்டயும் மண்டிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தின்னு இருக்கிறான். சோ இதுக்கடுத்து திருப்பி ஜெர்ல் வந்து என்ன சொல்றாருன்னா, ஹார்லி ப்ராவின்ஸ்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு தெரியல, அந்த ஹார்லி ப்ராவின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் அவர் அதான் சொல்றாரு, ஹார்லி ப்ராவின்ஸ்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகம் 2ஆ பிரியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த நாள் முதல்ல வேர்ல்ட் கவர்மெண்ட் எதிராக எல்பஃப் வந்து நாங்க ஸ்டாண்ட் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஜெர்ல் வந்து சொல்றாரு. அதுக்கு அடுத்து சாதாரண முள்ளுங்க, அதுக்கடுத்து இல்லூஷன்ஸ், அப்புறமா இந்த ரிவர்சி கேம், இதெல்லாம் வச்சு எங்களை முட்டி போட வைக்கலாம், எங்களை வந்து மண்டிட வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இதை கேட்டேன்னு ஜோரா வந்து எனக்கு இந்த தாத்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஹைருதீன் என்ன சொல்றான்னா, கன்ஃபார்மா உனக்கு பிடிக்கும் தான்டா, ஏன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி அவரை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்க இந்த கடலே வந்து பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹைருதீன் சொல்றான். அதுக்கடுத்து ஜெர்ல் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்களுக்கு வந்து அடி பண்ணவே மாட்டோம், என்ன சொல்றீங்க எல்பஃபோட ப்ரௌட் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துறானுங்க, அந்த ஆரவாரமே கேட்கறதே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி உசப் ஒரு சைடு வந்து கத்திரி கிடக்குறான், நாமி வந்து உன்னை சிம்ம திட்டுறா, முதல்ல இங்க தப்பித்து வேலையை பாரு அப்புறமா கத்துறான்னு சொல்லிட்டு அவன் கத்தினுக்கிறா. உசப் வந்து சூப்பர் இதான் எல்பஃப்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தனியா கத்தினுக்கிறான். அதுக்கடுத்து ஜெர்ல் கடைசியா என்ன சொல்றாருன்னா, ஹாரல்ட் வந்து ட்ரீம் பண்ண அந்த பீஸ நம்ம காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எல்லா ஜெயின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வெறி ஏறினதுக்கு அப்புறமா சண்டைக்கு வந்து போறாங்க தங்களோட எதிரிங்கிட்ட.
இதுக்கடுத்து ஹைரிதின் அப்புறம் மத்தவங்க டோரி ப்ரோயை நோக்கி ஓடி வந்திருந்தாங்கல்ல, ஒரு வழியா அவங்க கிட்டக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்டக்கு வந்துட்டோம். ஆனா இப்ப நம்ம வந்து என்ன பண்றது? நம்ம கிட்ட சொன்னவங்க வந்து அவங்க 2 பேரும் நடுவுல மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன பண்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹரிதன் கேக்குறான். அப்ப நம்ம தலைவர் ஜோரோ வந்து கத்தி அப்படியே வெளியே எடுத்துக்கின்னு, கவலைப்படாத என்கிட்ட ஒரு பிளான் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ சிரிக்கிறான். சோ அவன் சிரிச்சாலே அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு. அடுத்த சாப்டர்ல ஒரு தரமான சம்பவம் இருக்குது. அது ஜோரோ சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சாஞ்சி வந்து இதுல காட்டல பெருசா ஜோரோ தான் காட்டிக்கிறாங்க. சோ அடுத்த சாப்டர் ஜோரோக்கான சாப்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் ஓட வந்து பிரேக் எடுக்கல. சோ அடுத்த சாப்டர் அடுத்த வாரம் வந்துடும். சோ இந்த சாப்டர் படிக்கிறது வந்து எப்படி ஃபீல் ஆச்சு? இதுல பெருசா இந்த விஷயம் நடக்கல தான். கதை தான் பில்டப் பாயிண்ட் போயின்னு இருக்குது அடுத்த சாப்டருக்கு ஏத்த மாதிரி. பட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாதான் இருந்துச்சு. சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படித்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் இந்த சாப்டர்ல பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கள நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களுக்கு வெயிட் பண்றேன். வரைக்கும் டாடா.